Hi students, in the video example 2.36 solve பண்ணலாம். Find the sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7. Okay, fine. So இப்போ 300ல இருந்து 600 குள்ள இருக்கிற நம்பர்ஸ் ஆட் பண்ண போறோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா divisible by 7. எந்த நம்பர்லாம் 7னால டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? இப்போ 300 ஆப்வியஸ்லி 7ல டிவைடட் பை கிடையாது. ஸோ 301 ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ டிவைட் பண்ண எத்தனை டைம்ஸ் வருது? இது 4 டைம்ஸ் 28, தென் இது 2, தென் திஸ் இஸ் 1. ஓகே, 43 டைம்ஸ் வருது. ஓகேவா? ஃபைன். ஸோ அப்போ 301 அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் நம்பர். 301 தான் என்னது ஃபர்ஸ்ட் நம்பர். இப்போ இதுக்குள்ள 7 ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? 308. இது செகண்ட் நம்பர். நெக்ஸ்ட் அகைன் 7 ஆட் பண்ணீங்கன்னா 315. இது தேர்ட் நம்பர். அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட் நம்பர் என்னது? லாஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 600 அண்ட் தென் 7. ஸோ இப்போ எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ் 56, தென் 4 0, தென் 5 டைம்ஸ் 35, பேலன்ஸ் 5. ஓகேவா? இப்போ இந்த கோஷன்ட் நம்மளுக்கு விஷயமே கிடையாது. எது இம்பார்ட்டன்ட்னா இந்த ரிமைண்டர் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ லாஸ்ட் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 7 எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 600ல இருந்து இந்த 5 சப்ராக்ட் பண்ணிடுங்க, விச் இஸ் 595. இதுதான் டிவிசிபிள் பை 7. அதாவது 600க்கு முன்னாடி டிவிசிபிள் பை 7 யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 595. இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஏபிஎஃப் ஃபார்ம் பண்ணுது. A is equal to 301, D is equal to 7. Divisible by 7ன்றதுனால நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டா D is equal to 7 அப்படின்னு எழுதிக்கலாம். Then L is equal to 595. ஓகே, ஸோ இப்போ n கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போதான் சம் கண்டுபிடிக்க முடியும். L minus A by D plus 1. இதுதான் ஃபார்முலா. L என்ன? 595 minus 301 divided by 7 plus 1. ஸோ plus 1 தனியா இருக்கு, பிராக்கெட் போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வருது? 294 divided by 7 plus 1. ஸோ 294 இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா எத்தனை டைம்ஸ் வருது? 42 டைம்ஸ் வருது. ஓகே, 42 plus 1 which is 43. ஸோ n is equal to 43. இதுதான் நமக்கு தேவையான வேல்யூ. நெக்ஸ்ட் S43 கண்டுபிடிக்கணும். S43 ஃபார்முலா என்ன? n by 2 into a plus l. லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 43 by 2 into a என்ன? 301 plus 595. Lன்றது 595. அதை எடுத்து இங்க போட்டாச்சு. ஓகே, ஸோ 43 by 2 multiplied by, இப்போ ஆட் பண்ண என்ன வருது? திஸ் இஸ் 6, 9, then 8, 896. ஸோ இப்போ அகைன் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் 4, then நீங்க பேலன்ஸ் 1. 16 எத்தனை டைம்ஸ்? 8 டைம்ஸ். ஸோ 43 into 448. சரி தான் சார், பெரிய நம்பரா இருக்கு, எனக்கு மல்டிபிளிகேஷன் அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னா தெரிஞ்சவங்க வீடியோவை நீங்க இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு என்ன ஆன்சரோ அதை பார்த்துக்கோங்க. தெரியாதவங்களுக்கு நான் இங்க போட்டு காட்டுறேன். 448 into 43. ஸோ 3 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போ 3 into 8 என்ன? 24. ஓகே, பேலன்ஸ் 2. தென் 3 4s are 12, 12 plus 2 14, பேலன்ஸ் 1. Then 3 4s are 12, 12 plus 1 13. Okay, next இப்போ 4 tables எல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா this is 32, balance 3 வரும். Then 4 4s are 16, 16 plus 3 19, balance 1. Then 16 plus 1 17. இப்படிதான் இது பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த 4 அப்படியே நேரம் இங்கே போட்டுக்கோங்க. இது 6, இது ஆட் பண்ணீங்கன்னா இது 12 வரும். ஸோ பேலன்ஸ் 1, 7 8 9 9 1. ஸோ 19,264. இதுதான் நமக்கு ரெக்வயர்ட் சம். புரிஞ்சுதா?